ஹலோ எக்ஸெப்ஷன்ஸ், வெல்கம் டு கோடிங் இன் பிசி. இந்த வீடியோவில் நம்ம அரேஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம பேசிக்காக கோட் பண்ணணுன்னாலோ, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறனாலோ, இல்லை சாஃப்ட்வேர்ஸ் பில்ட் பண்ணணுன்னாலோ அரேஸுங்கிறது ரொம்ப ஒரு பேசிக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் டு யூஸ். இந்த அரே சீரீஸில் நம்ம அரேஸ்னால் என்ன, அதோட மெமரி எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம அரேஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அரேஸ் யூஸ் பண்ணி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அல்காரிதம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அரேஸ்னால் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அரே எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு முதல்ல பார்க்கலாம். நம்மள்ட்ட ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். உங்கள் கிளாஸில் இருக்க இங்கிலீஷ் மார்க்ஸை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸையும் உங்களை ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணி ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு கிளாஸில் ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். என்ன பண்ணுவீங்க? மார்க் 1 போட்டு ஒரு 90, செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு ஒரு 80. இந்த மாதிரி எத்தனை வாட்டி பண்ணுவீங்க? ஒரு 10 பேருக்கு, சரி 30 பேருக்கு பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். மார்க் 30, ஒரு 30வது ஸ்டூடெண்ட்டோட மார்க் 100ன்னு வச்சுப்போம். இப்போ உங்கள்கிட்ட அடுத்து இந்த மாதிரி 30 இல்லை, ஒரு 100 பேரோட பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 100 பேர் தானே, 100 பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதே மாதிரி ஒவ்வொரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணோன்னா ஒரு மணி நேரம் கொடுங்க ப்ரோ, நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்து ஒரு 1000 பேரோட ஸ்டோர் பண்ண சொன்னால் இப்போ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாகுது. இப்போ ஒரு 1000 பீப்புளோட வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது கஷ்டம். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அரேஸ் யூஸ் பண்ணுறோம். அரேஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, நம்ம இந்த வேரியபிள்ஸ்லாம் குரூப் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரோல் நம்பர் 1ஓட மார்க்கு 80, ரோல் நம்பர் 2ஓட மார்க்கு 90, 70 அப்படின்னு ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி குரூப் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம அரேஸ் யூஸ் பண்ணுறோம். இதை இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம அரேயோட டெஃபினிஷனை பார்க்கலாம். An array is an ordered collection of elements of the same type stored in a contiguous memory. அப்படின்னா ஒரு group of elements like 1, 2, 3, 4, 5 of the same type. இங்கே இது எல்லாமே நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் சேம் டைப். They are ordered and sequential. Ordered and sequential. இதுதான் ஒரு அரே. அடுத்து நம்ம மெமரி அண்ட் இண்டெக்ஸிங் ஆஃப் அரேஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேரியபிளோட டைப்ஸ் அண்ட் அதோட மெமரி அலோகேஷன்ஸ் பார்க்கலாம். பேசிக்காக கேரக்டருக்கும் பூலுக்கும் 1 பைட் ஆஃப் ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஷார்ட்டு 2 பைட்ஸ் எடுத்துக்கும். இன்ட் அண்ட் ஃப்ளோட் 4 பைட்ஸ் எடுத்துக்கும். டபுள் அண்ட் லாங் 8 பைட்ஸ் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே ஒரு இன்டீஜர் அரே பற்றி பார்க்கலாம். ஒரு இன்டீஜர் அரே ARRன்னு வச்சுட்டா 1, 2, 3, 4, 5ன்னு வச்சுப்போம். அரேஸ் எப்பயுமே இண்டெக்ஸ் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4. இதோட மெமரி அட்ரஸ் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 0th இண்டெக்ஸோட மெமரி 1000ன்னு வச்சுக்கிட்டோன்னா, நம்ம இன்டீஜரோட பைட் சைஸ் 4 பைட்ஸ்னு பார்த்தோம். ஸோ மெமரி அட்ரஸ் எப்படி இருக்குன்னா, 0th இண்டெக்ஸ் 1000, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 1004, second index 1008, third index 1012, fourth index 1016. இதுதான் மெமரி அண்ட் இண்டெக்ஸிங் ஆஃப் அரேஸ். ஸோ டோட்டல் சைஸ் ஆஃப் இந்த ARR அரே எப்படி பார்க்கணுன்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே என்ன? 5. நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டும் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குதுன்னு பார்த்தோம், 4.
ஸோ 5 4s are 20 bytes. ஓகே, நம்ம அரேயோட பேசிக் தியரிஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ அதோட கோடிங் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோடிங் பார்ட்டுக்கு நம்ம ஆன்லைன் ஜிடிபி கம்பைலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம பேசிக்காக எப்படி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். int a ஈக்குவல் டு 10 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு cout a கொடுத்தோன்னா நமக்கு வேல்யூ 10 டிஸ்பிளே ஆகும். ஒரு அரே எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸும் கர்லி பேரந்தசிஸும் யூஸ் பண்ணி 10 20 30 அப்படின்னு 3 இன்டீஜர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ cout arr கொடுத்தா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்மளோட அரேல 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். arr கொடுத்தா 10 வரும்னு நினைப்பீங்க. ஆனால் இல்லை, நமக்கு arr கொடுத்தா arrோட அட்ரஸ் டிஸ்பிளே ஆகும். இதுதான் arrோட அட்ரஸ். இப்போது நம்ம வேல்யூ 10 டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம தியரியிலே பார்த்துருப்போம், அரேயோட இண்டெக்ஸிங் எப்பயுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ arr ஆஃப் 0 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 10 டிஸ்பிளே ஆகும். ஸோ arr ஆஃப் 1 கொடுத்தோன்னா, கம்பைலர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, arr ஆஃப் 1 கொடுத்தோன்னா 20, arr ஆஃப் 2 கொடுத்தோன்னா 30. இப்படி 1 by 1 டிஸ்பிளே பண்ணாமல் எல்லாத்தையும் அட் அ டைமில் டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் int I ஈக்குவல் டு 0, I இஸ் லெஸ் தென் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 3 I ++ cout arr ஆஃப் I. நடுவில் நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டுப்போம். இப்போ ரன் பண்ணோன்னா நமக்கு 10 20 30 3 வேல்யூஸுமே கிடச்சிருச்சு. அதாவது I ஈக்குவல் டு 0, அப்புறம் இன்க்ரிமெண்ட் I 1, அப்புறம் இன்க்ரிமெண்ட் I 2, 3ல் ஃபார் லூப் எண்ட் ஆகிடும். ஸோ நமக்கு இண்டெக்ஸ் ஆஃப் 0 1 and 2 டிஸ்பிளே ஆயிரும். என்ன ப்ரோ வேல்யூஸ்லாம் ஸ்டாட்டிக்காகவே செட் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து டைனமிக்காக வேல்யூஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை இப்போ பார்க்கலாம். அதே arrன்னு க்ரியேட் பண்ணி நமக்கு அந்த அரேயில் எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேயில் எனக்கு 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணணும், நான் 5 டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஆஃப் 5 போட்டோன்னா அந்த arrன்ற அரேயில் நம்மளால் 5 வேரியபிள் ஸ்டோர் பண்ண முடியும்னு அர்த்தம். இதுக்கு இப்போ இன்புட் வாங்கலாம், அதுக்கும் நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் int I ஈக்குவல் டு 0, I இஸ் லெஸ் தென் 5, I ++ cin arr ஆஃப் I. வாங்கின இன்புட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஃபார் int I ஈக்குவல் டு 0, I இஸ் லெஸ் தென் 5, I ++ cout arr ஆஃப் I, அப்புறம் ஒரு ஸ்பேஸ். இப்போது நம்மளோட வேல்யூஸை இன்புட் பண்ண சொல்லுது. நம்ம 1 2 3 4 5 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். நம்மளோட 5 வேல்யூஸும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த arrரோட வேல்யூ 5ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த arrக்குள்ளே 5 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். வாட் இஃப் நான் இங்கே 6th எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன் arr ஆஃப் 6ஓட. இப்போ இங்கே என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எரர் அடிக்குமா, கிராஷ் ஆகுமா? ஆனால் என்னென்னா சிபிபி பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பவுன்ஸுக்கு எப்பயுமே கிராஷ் ஆகாது. நமக்கு அந்த மாதிரி 6th இண்டெக்ஸ் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கார்பேஜ் வேல்யூ கொடுக்கும். அந்த இண்டெக்ஸில் என்ன வேணால் இருக்கலாம். அந்த 6th வந்து ஒரு கார்பேஜ் வேல்யூ இருக்கலாம், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்கலாம். அதை ஓவர் ரைட் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். பட் சிபிபியில் இப்படி தான் நடக்கும்.
அது ஒரு கார்பேஜ் வேல்யூவை த்ரோ பண்ணும். நம்ம அரேயில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் மாடிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் மாடிஃபை பண்ணலாம். பை த வே, நம்ம டுட்டோரியல்ஸ் பார்க்குறப்ப வெறும் டுட்டோரியலை பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது பெட்டர். ஸோ சைடில் ஏதாவது ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இல்லை இந்த ஆன்லைன் ஜிடிபியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கோட் பண்ண நீங்களும் சேர்ந்து பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். எப்படி நம்ம ஓவர் ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசிக்காக நம்ம எப்பயும் போல் 1 to 5 இன்புட் கொடுப்போம். கொடுத்துட்டு cout arr of 3 டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ வேல்யூ பிஃபோர் அப்டேஷன்னு சொல்லிட்டு நம்ம இதை டிஸ்பிளே பண்ணுவோம். பண்ணிவிட்டு எண்டல்னால் ஒன்றும் இல்லை, அதோட நெக்ஸ்ட் லைனுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். அப்புறம் ஏஆர்ஆர் ஆஃப் 3யோட வேல்யூவை நம்ம 10 மாற்றிடுவோம். 10ன்னு மாற்றிட்டு திருப்பி அதே ஏஆர்ஆர் ஆஃப் 3யை நம்ம டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ ரன் பண்ணுறப்போ 1 2 3 4 5. ஸோ 0 1 2 3 இண்டெக்ஸ் ஆஃப் 3ல் நமக்கு 4ன்ற வேல்யூ இருக்குது. ஃபர்ஸ்ட் கொடுக்குறப்போ நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டெக்ஸோட வேல்யூ 4, அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இண்டெக்ஸோட வேல்யூ 10. ஸோ சிபிபியில் இப்படி தான் அப்டேட் பண்ணணும். நம்ம தியரி பார்க்குறப்போ நம்மளோட சைஸை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்ட்டு சைஸ் ஆஃப் இன்டீஜர், அதாவது 4, இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணுன்றதை பார்த்தோம். அதை நம்ம கோடிங்கில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த சைஸ் ஆஃப்குள்ளே நம்மளோட அரேயோட நேம் கொடுத்துட்டு டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணோம். இப்போது நம்மளோட கேல்குலேஷன் படி 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, அது ஒரு இன்டீஜர். ஸோ 5 × 4 20 வரணும். ரன் பண்ணால் நம்மளோட சைஸ் ஆஃப் அரே 20 வந்துருச்சு. நம்மளோட அரேயோட சைஸை 5ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். போன வாட்டி நம்ம இண்டெக்ஸ் 6 டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணோம். டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறப்போ நமக்கு ஒரு கார்பேஜ் வேல்யூ த்ரோ பண்ணுச்சு. இப்போது நம்ம ஏஆர்ஆர் ஆஃபோட 6ல் வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்ணோன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம அசைன் பண்ண ட்ரை பண்ணுறப்போ நமக்கு ஒரு எரர் த்ரோ ஆகுது. ஸ்டாக் ஸ்மாஷிங் டிடெக்டட், அதனால ப்ரோக்ராம் டெர்மினேட்டட். நம்மளோட அரேயோட சைஸை தாண்டி அதில் இருக்கிற வேல்யூஸை டிக்ளேர் பண்ண ட்ரை பண்ணாலோ இல்லை இனிஷியலைஸ் பண்ண ட்ரை பண்ணாலோ நமக்கு ஒரு எரர் த்ரோ ஆகும். ஸோ பேசிக்காக ப்ரோக்ராமிங்கிறது ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் பண்ணுற விஷயந்தான். எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நம்ம ஒவ்வொரு விஷயமாக ட்ரை பண்ணி இதுக்கு என்ன ஒரு அவுட்புட் வருது, இதுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு எப்பயுமே க்யூரியஸாக இருக்க ட்ரை பண்ணுறப்போ தான் நம்ம ப்ரோக்ராமிங் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்க முடியும். இப்போது நம்ம இந்த அரே ஆஃப் 6th இண்டெக்ஸை நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பார்க்க தான் நம்ம நிறைய கற்றுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம அரேயோட எல்லா பேசிக் டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் டிஎஸ்ஏயோட அல்காரிதம்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம். ஸோ do follow, subscribe and like the video, and thank you for watching.